சுவாமி, தென்னிந்தியாவில் அம்மனுக்கு முருகருக்கெல்லாம் முடிக்காணிக்கை செலுத்துறாங்க. சரி. ஆனா வட இந்தியாவில் இதை மாதிரி மொட்டை அடிக்கிற பழக்கமே இல்லையே. சரி. இங்க மட்டும் ஏன் எப்படி பண்ணி? வட இந்தியாவில் பண்றது நல்ல பழக்கம். ஆனால் தென்னிந்தியாவில் அறியாமையில் பண்ணிங்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கடவுளுக்கு இந்த மயிரியை கேட்குறாரு கடவுள். உண்மையான உனக்கு கடவுள் பக்தியாக இருந்தால் ஒரு முறை போகும்போது ஒரு விரலை வெட்டி குத்துட்டு வந்து உண்டியில் போட்டு வந்துடும். அதுதான் உண்மையான கடவுள் பக்தி. ஏன்னா நீ நகமும் முடியும் இருக்குது, அது ஒரு புடிவாதமான பொருள். அது இது ரெண்டுமே வெட்ட வெட்ட நகம் வந்துக்கினே இருக்கும், மொட்டை அடிக்க அடிக்க அது வளர்ந்துக்கினே இருக்கும். அதனால் போய் மொட்டை அடிக்கிற ஒரு விரலை வெட்டி போடு உண்டியில் வராது, அதனால் போட மாட்டேன். கடவுளுக்கு உண்மையான பக்தனாக இருந்தால் காணிக்கை கொடுக்கணும்னா விரலை கொடுக்கணும். முடிய குத்து என்ன பண்ணணும், ஜவுரி மயிர் வியாபாரமாக பண்ண போகிறார் கடவுள். இது அறியாமைமா. இதெல்லாம் கடவுளை கடவுள் தேடுறது என்னன்னா நல்ல மனசை தேடுறான் ஆண்டவன். உன் முடியை தேடலை, உன் பணத்தை தேடலை, உன் பொருளை தேடலை, நல்ல மனசை சுத்தமாக்கு. அதுதான் கடவுளுக்கு வேணும். அதை விட்டுட்டு முடிய கொடுத்து வந்துட்டா என்ன வந்துடும்? ஒன்றும் வராது. இதெல்லாம் அறியாமையில் பண்ணுற விஷயம். இப்போ நம்ம பண்ணுற பாவம் நம்ம பசங்களுக்குன்னு சொல்லி. ஆமாம். அதே மாதிரி நம்ம பண்ணுற தர்மமும் புண்ணியமும் அது பசங்களுக்கு சேருங்களா? அப்படி சேர்ந்தாலும் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆமாம், தர்மம் பண்ணணுமே, பண்ணாதானே அழியும். பண்ணுறேன்னு சொல்லிக்கினுக்குதால அழியாது. பண்ணணும். உன் வீடு இருந்தால் விற்று 10 பேர் ஏழைக்கு கொடு, உன் பிள்ளைங்களுக்கு புண்ணியம் சேரும், நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில். செய்ய முடியுமா? என் பிள்ளைக்கே வீடு ஓடணுமே, அப்புறம் நான் 10 பேருக்கு எப்படி கொடுப்பேன்? தர்மம் முடிஞ்சது என்னென்ன? அப்போ பிச்சைக்காரனுக்கு போய் 10 பைசா போட்டு போகிறான், ஒருத்தன் 10,000 போடுறான், முடிஞ்சதை செய்துங்கிறான். அதில் தர்மம் வந்துடும்னு நினச்சிக்கின்னு போட்டினாக்க கர்மம் தான் வரும். எப்போவுமே ஒரு விஷயம் செய்யும்போது அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யணும், அதுதான் தர்மம். நான் தர்மம் பண்ணுறேங்க, 100 ரூபா கொடுக்குறேங்க, என் பிள்ளைக்கு 200 ரூபாய்க்கு புண்ணியம் போகுமான்னு நினச்சின்னா பாவம் தான் போய் சேரும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் உலகத்துக்காக செய்கிறேன், நல்லதுக்காக செய்கிறேன்னு நினைக்கணுமே தவிர எனக்கு புண்ணியம் வரணும், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் புண்ணியம் வரணும் அப்படி நினச்சிக்கின்னு செய்யறதுனாவே புண்ணியம் வராது, பாவம் தான் வரும். நினச்சி செய்யல ஐயா, இது ரொம்ப நாளாக இருந்து இல்லையே. உனக்கு வந்துச்சு இந்த அண்ணன் வரலன்னா உனக்கு என் பிள்ளைக்கு தர்மம், நான் செய்த நல்லதெல்லாம் என் பிள்ளைக்கு போகுமா அப்படின்னும் போது உனக்கு அந்த எண்ணம் வந்துச்சு, வளர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அதனால் அப்படிலாம் போகாது. நீ என்ன இந்த நாட்டுக்கு மகாராஜாவா? நீ ஊரில் இருக்கிறவங்களாம் தர்மம் பண்ணி ஆளுக்கு 2 ஏக்கர் ஏற்று போகிற சொல்லு. தர்மம்ன்றது என்ன நினச்சின்னுக்குற? நீ அவ்வளோ விளையாட்டாக நினச்சின்னுக்கிறீங்களா? 10 ரூபா போட்டால் தர்மம் நினச்சின்னுக்கிறீங்களா? அதெல்லாம் தர்மம் ஆகிடாது. மனம் உகந்து எவன் தர்மம் பண்ணுறானோ அதான் தர்மம். எல்லாம் தர்மம் ஆகிடாது. ஒரு நண்பனுக்கு ஒரு 10 ரூபாய் இல்லைன்னு கொடுத்தா தர்மம் ஆகுது, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 100 ரூபாய் இல்லைன்னு கொடுத்தா தர்மம் ஆகுது. தர்மம்ன்றது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எவன் பண்ணுறானோ அது மட்டும்தான் தர்மம். இதை நான் கொடுக்குறேன், அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்னு நினைக்கும் போதே தர்மம் போய் செத்துடுவாங்க. நீ உன் பிள்ளைங்களுக்கு நான் பண்ணுற தர்மம் என் பிள்ளைங்களுக்கு போகுமானாவே தர்மம் செத்து போயிடும். அதனால் அந்த நினைப்பெல்லாம் விட்டுட்டு கொடுத்தா மறந்துடணும். அதை நான் கொடுத்தேன்னு ஊரில் போய் சொல்லிடக்கூடாது. ஊர்லாம் சொன்னீங்கன்னாவே கர்மம் வந்து சேருதுன்னு அர்த்தம். ஒரு 1000 ரூபாய் கொடுத்துப்பட்டு நான் தாங்க அவர் கொடுத்தேன், என்னால் தாங்க அவர் நல்லா இருக்கிறாரு, நான் கொடுக்கலனா அவர் தாங்க அப்படின்னு தெரியுவான். ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிடுவான். கர்மம் வந்து சேரப்போகுதுன்னு அர்த்தம் அவனுக்கு. அதனால் எதை செய்தாலும் வெளியே சொல்லாது. நல்லதை செய்து கெட்டதை செய்தால் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அப்போ நல்ல செய்தால் 10 ரூபாய்க்கு செய்யிட்டோம், 1000 ரூபாய்க்கு கெட்டதை செய்யிட்டு வெளியே சொல்ல மாட்டேன், 10 ரூபாய்க்கு நல்லதை செய்யிட்டு ஊர்லான்னு சொல்லுவேன். என்ன நியாயம் இது? அதனால் தர்மம் வரலாம் நினைக்காதீங்க. ஏதோ முடிஞ்சால் செய்ய முடியலன்னா விட்டுடு. ஆனால் உன்னால் முடியாது போய் இன்னொருத்தருக்கு செய்துட்டு நீ மாட்டிக்காத. ஓ, நம்ம யோக பயணத்தில் உபதேசம் பெற்றுக்கொண்டு மாமிசம் மது யோக பயணத்தை ஒழுங்காக பண்ணாதவங்களுக்கு ஏதாவது இதனால் சாபம் இல்லை பாவம் எதனா வருமா? அவங்களுக்கு பாவமும் வராது, சாபமும் வராது, ஆனால் குடும்பமே அழிஞ்சு போடும். சொல்லு. இல்லை சாமி, நிறைய பேர் அது மாதிரி வாங்கிட்டு மனக்கவலையோட ஓட்டா. நமக்கு என்ன சொல்ல தான் முடியும். நம்ம ஒரு ஊடாக போக முடியாது, அது இல்லை நம்ம வேலை. நம்ம சொல்லிக் கொடுக்குறது தான் நம்ம வேலை.
செய்யறது செய்யாத அவன் இஷ்டம். அவன் போகிற போக்கில் போகும்போது அதை யாராலையும் மாற்றி தாய் தப்புனால எந்த பிள்ளையாவது திருத்த முடியுதா? முடியாது சார். முடியாது. அவன் திருந்தினா தான் உண்டு. எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கும், திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருத்த முடியாதுன்ட்டு. அது மாதிரி அவனை திருத்திக்கணும் அவன் வாழ்க்கைக்கு. மற்றவனால திருத்துறது நம்ம வேலை இல்லை, சொல்கிறது நம்ம வேலை. சரிங்க சார். அதனால் திருந்தா தான் அவன் சௌகரியம். சொல்லு. ஆத்மாவுக்கு சார். இன்னொரு கேள்வி, யோக பயணத்தில் மேற்கொள்வாங்க ஏதாவது இந்த உங்களை மாதிரி ஏதாவது தேர்ச்சி பெறணுமா, அதாவது தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை பரவாயில்ல யோக பயணம் வரைக்கும் ஆரம்பித்து அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாமா? இது ஊருக்கு சொல்லணுன்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரி. உனக்கோசம் போனோன்னா சொல்லி கொடுத்ததை செய்தால் போதும். சரி சார். சாமி, யோக பயணத்தில் மேற்கொள்கிறாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட நிலை வராங்க. ஒரு குறிப்பாக ஒரு 4வது பாடல் 5வது பாடம் முடித்த உடனே ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஒரு இறப்பு ஏற்பட்டிருந்தா அவங்களுக்கு அந்த தொடர்பு, அதாவது 4வது பாடம் தான் ஜோதி பாடம்னு சொல்கிறாங்க, அந்த பாடத்தை பார்த்துட்டு அதை உணர்ந்தவங்களுக்கு அடுத்த பிறவி மனுஷ பிறவின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த தொடர்பு அடுத்த பிறவியில் வருமா அவருக்கு, இல்லை உபதேசங்கள் தேவைப்படுமா அடுத்த திரும்ப தெரியும்? பிறவி தொடர்பு எது வருது? இந்த பிரிவில் எந்த நீ? சரி சாமி. அடுத்த பிரிவில் இருக்க போகிறது எது? ஆமாம். உன் உடலா உயிரா எது இருக்க போகுது? அப்போது உன் நினைவை எதில் உண்டாக்குனா வரும்? உயிரில் உண்டாக்கணும். அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிறோம். எல்லாரும் உடலில் உண்டாக்கினுக்கிறான். உடலில் உண்டாக்கினா அதோடு சரியாது, அது மண்ணு துண்ண போகுது. அதனால தான் உயிரில் நினைவை உண்டாக்கு, உயிரோட உறவாட கற்றுக்கோன்னு சொல்லிங்கிறேன். அதனால் உயிரோட போகிறது எத்தனை பிரிவு எடுத்தாலும் மனித பிரிவி தான், மற்ற பிரிவு மாறாது. ஆனால் உடலோட இருக்கிறவனுக்கு நாயாக பிறப்பான், பேயாக பிறப்பான், நரியாக பிறப்பான், குருவியாக பிறப்பான், எதுவோ ஒன்றாலும் பிறப்பான். ஒரு உடல் தேவை அந்த ஆன்மா வாங்க இடத்துக்கு. சரி சாமி. கேள்வி, அதாவது ஏற்கனவே நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க, உயிர் சக்தி நீத்து போனால், அதாவது ஒரு மாதிரி மீடியாவில் ஒரு மாதிரி போட்டுறாங்கன்றதுனால உயிர் சக்தின்னு சொல்கிறேன் சாமி. உயிர் சக்தி நீத்து போனவங்களுக்கு யுக வாழ்க்கையில் அவங்களுக்கு வம்சம் விருத்தி இல்லை, எதுவும் அடைய முடியாது. ஆமாம். ஆனால் அவங்க அந்த மாதிரி ஆளுங்க இறைவனை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. யோக பயணத்தில் வர கிடையாது. யோக பயணத்தில் வியாதி இருக்கிறவங்க அவங்க அதை பற்றி யோசிக்காமல் யோக பயணத்தை செஞ்சிட்ருக்காங்க. இதில் ஏதாவது தீருமா? வியாதி எதுக்கு இருக்குது? உயிருக்கு இருக்குதா உடலுக்கு இருக்குதா? உடலுக்கு இருக்குது. அப்போ உடல் இருந்துட்டு போகுது, உயிரை தானே பதப்படுத்துன்றேன் நான். உடல் அழிய தானே போகுது. அந்த உடலில் வியாதி, எல்லார் உடலையும் ஒரு வியாதி இருக்கும். மனுஷனாக பிறந்தவனுக்கு வியாதி இல்லாத மனுஷனே கிடையாது. எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு ஏதாவது ஒரு வியாதி இருந்துக்கினே இருக்கும். ஆனால் உயிரை பதப்படுத்திக்கின்னு தான் சொல்லிங்கிறேன். உடலை பற்றி டாக்டர்கிட்ட போகணும், என்கிட்ட வரக்கூடாது. அதுக்கு சொல்லுமா சுவாமி. திருப்பதியில் இருக்கிறது முருகர், அவரை பெருமாள்னு வச்சுருக்காங்கன்ற ஒரு பெரிய கருத்து இருக்கட்டும். அதை பற்றி சரி, இப்போ கோவிலுக்கு போகிற நீ என்ன நினச்சின்னு போகிற? இது கடவுள் அப்படின்னு நினச்சின்னு போகிற. இன்னொருத்தன் என்ன நினச்சின்னு போகிறான்? இது கல்லுன்னு நினச்சின்னு போகிறான். அப்போது அவன் நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது இல்லையா? நீ கடவுள்னு நினச்சா அது கடவுளாக இருக்குது, கல்லுன்னு நினச்சின்னா கல்லாக இருக்குது. அப்போது அங்கே இருக்கிறது நீ முருகருன்னு நினச்சின்னு போய் கும்பிட்டுட்டு போ. இன்னொருத்தன் பெருமாள்னு கும்பிட்டுமே கூட மொத்தத்தில் கடவுள் தான். அது முருகர்னாலும் கடவுள் தானே. முருகர்னா ஒன்று நம்ம வீட்டு வேலைக்காரன் இல்லை, அதுவும் கடவுள் தான். பெருமாள்னாலும் கடவுள் தான். ரெண்டும் நீ உனக்கு எது பிடிக்குதோ அப்படி கும்பிட்டு போய. எல்லாரும் ஒரு கடவுளை கும்பிட்றது கிடையாது. எல்லா மனுஷனும் ஒரு கடவுளை கும்பிட்றான்னா? ஒரு தெருவில் 5 கோயில் இருந்தால் 5 கோயிலில் போய் 5 சாமியும் கும்பிட்றான். எது கும்பிட்றான்? இவன் பயம், இவன் ஆசை, அதுக்காக கும்பிட்டுன்னுக்கிறான். அதனால் அது எதுவாக இருக்கட்டுமே, நீ என்னவா நினைக்கிற அது அதுவாக இருக்க போகுது. அதனால தான் அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார், நீ பார்த்தா அது கல்லுப்பா, ஆனால் அது கல்லுன்னு நினச்சிக்காத, நீ உருகுனா அதுவும் உன் கூட உருகிட்டோன்றார். அதனால் சொல்கிறார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு ஏல் சேர் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ஆனை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணியாருள் ஆயினார். அதனால் நீ என்னவா நினைக்கிற அது அதுவாக மாறுண்டா, உன் மனசு தாண்டா அதுக்கு தேவை அப்படின்னு. அதனால் அது முருகரானா இருக்கட்டும், பெருமாளானா இருக்கட்டும். பெருமாள்னு கும்பிட்டு போட்டோம், நீ முருகருன்னு நீ கும்பிட்டு வந்துடுற, என்ன குறைஞ்சி போப்போ? ரெண்டும் கடவுள் தான். அதனால் வேற்றுமையே தேவையில்லை. கடவுளில் வேற்றுமையே கிடையாது. மனசில் வேற்றுமை. அது பெருமாள்ன்றதும், இது கோயந்தான்றதும், இது முருகன்றதும், இது விநாயகர்ன்றதும், இதெல்லாம் மனுஷன் பண்ணுற வேலை. கடவுளில் வேற்றுமை கிடையாதும்மா. சொல்ல சொன்னார் உண்மை. எப்படி உண்மை அப்படின்னா, இந்த வார்த்தை திருமூலரும் சொல்கிறாரு,
ஆசை இருக்கிறது வாழ்க்கைக்கு, அது அவசியம். ஆசை இல்லாதது, புத்தர் சொன்னதே நான் சில ஒரு வார்த்தையை தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை. ஆசையை அறவே ஒழித்து விடுனார். ஆசையை அறவே ஒழித்தா அது எதுன்னா போன வண்டி தான். மீதி யாரும் ஆசையா நடக்கணும் போது ஒரு ஆசை, உட்காரணும் போது ஒரு ஆசை, குடும்பம் போது ஒரு ஆசை, சாப்பிடணும் போது ஒரு ஆசை, இதெல்லாம் போய் கடவுள் தரணுன்னாலும் ஒரு ஆசை. அப்போ ஆசையை அறவே ஒழிக்க முடியாது. அறவே ஒழிச்சா அது போகணும். ஆசை இருக்கணும், அது அளவோடு இருக்கணும். அளவு மீறி போனா ஆபத்து. அதை தான் புத்தர் சொல்றாரு. ஆசையா இது, ஆனா அளவு மீறி போயிடாது, போனீங்கன்னா அது ஆபத்து அப்படின்றார். இதையே திருமூலர் சொல்றாரு, அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன், ஆசை பட பட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமேனார். அப்போ நீ ஆசையை விட்டீன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ வாழ்க்கை ஆசை பட பட துன்பம் தான் வரும். நீ நினைக்கிறதெல்லாம் உலகத்தில் கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காது. அப்ப கிடைக்காத போது எனக்கு மனசு என்ன பண்ணும்? மேலும் மேலும் துன்பப்படும். அப்ப ஆசையை விட்டுட்டுனா துன்பம் கிடையாது. இதை தான் கௌதம் புத்தர் சொல்றாரு, ஆசையை அளவோட வச்சுன்னு வாழுங்க. ஆசை இந்த ஊரையே வலிச்சு நம்மள்தாயின்னு நினைச்சுன்னு வாழாதீங்க, துன்பத்துக்கு ஆளாயிடுவீங்கன்னு சொல்றாருமா. இந்த ரோஷகம், கும்பகம், பூரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மூச்சு பயிற்சி தானே சாமி அது? ஆமாம். அது இப்போ நம்ம யோகா பயணம் பண்ணுறவங்களுக்கு அது பண்ணணுமா இல்லை தேவையில்லையா? அது தேவையில்லை. இதை தெரிஞ்சுக்கணுங்களுக்கு அது தேவையில்லை. அது வந்து பிராணாயாமம்னு பேர். அதுக்கு சரி சரி பிராணாயம், அதுக்கு பிராணாயம்னு பேர். அது செய்கிறவங்களுக்கு அது தேவை, இது செய்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. சரி சாமி. சாமி, இந்த ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்னன்னு இந்த கேள்விக்கு ஏதாவது ஆன்மீக தொடர்பு எதாவது இருக்குங்களா? ஆமாம், இருக்குது. ஆன்மீகம் தான் அதுவே. அப்படிங்களா? இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்பான், 1000 ரூபாய் செலவாகும். ஆமாம். குடும்பம் பெருசாக இருக்கும், விருந்தாளிங்க ஜாஸ்தி இருப்பான், சொந்தக்காரர் இருப்பான், வந்து துண்டு போயிடுவான் சும்மாவே. அதனால் இவன் திட்டிக்கினே சோறு போட்டுட்டாவது செலவு பண்ணின்னு இருப்பான். அப்போ சொல்லுவான், ஜான் போச்சியா, முழம் போச்சியா, 100 ரூபா சம்பாதிச்சியா, 1000 ரூபா போச்சியா அப்படின்னு சொல்லுவான். இது என்ன அப்படின்னா, ஜானுன்னா வாசி, முழம்னா மூச்சு. அதனால சொல்லுவான், ஜான் யாருன்னா முழம் சரக்குது யாருன்னு. இந்த மூச்சாகப்பட்டது மூக்குலேருந்து உச்சிக்கு ஒரு ஜானு, எல்லார் கையிலையும் அவன் கையில் ஒரு ஜான் மூச்சு. அந்த வாசி ஒரு உச்சிக்கு மூக்குலேருந்து ஒவ்வொரு ஜானு மூக்குக்கு போச்சுன்னாக்கா ஒரு முழம் மூச்சு கீழே இறங்கிட்டோம். திருப்பி ஒரு முழம் இது மேலே ஏச்சுன்னா திருப்பி அது இறங்கி சேரும். இதனால் சொன்னான், ஜான் யாருன்னா முழம் சரக்குது யாருன்னா. அது ஜானு போச்சுன்னா இது ஒரு முழம் கீழே இறங்கி போகுது. ஆனால் இதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், வாழ்க்கைக்கு வச்சுக்கணும். 100 ரூபா சம்பாதிச்சியா, 500 ரூபாய் செலவாச்சியா அப்படின்ட்டு. அப்போது அந்த மூச்சாகப்பட்டது ஜான் போனது அது எப்படி சேரணுமா இல்லை எப்படி சாமி? அது முன்னாலெல்லாம் சேர்க்க முடியாது, அதுவாக தான் சேரணும். நீ செய்யறதை மட்டும் செய்ய, அது தானாக போய் சேரும். நீ சேர்க்கணுன்னா நீ மேலே போய் சேர்ந்து அப்புறம் அது பம்பு வேலையாக போடும். சொல்லு சாமி. ஒருவரின் பிறப்பு இறப்பின் சூட்சமத்தை ஒரு பதிவில் நீங்கள் விளக்கியிருந்தீங்க. அது அற்புதமான விளக்கம், ரொம்ப உண்மையான விளக்கமாகவும் இருந்தது. சரி. அதில் வந்து முப்பொருள் உள்ளே அதாவது குழந்தை பிறந்து வெளியே வந்த உடனே முப்பொருள் உள்ளே போகுது, அதே மாதிரி இறந்த உடனே முப்பொருள் சேர்ந்து வெளியே வந்துடுது. அப்படி இருக்கும்பொழுது குழந்தை உள்ளே இறந்து போகுது சாமி, அது வந்து முப்பொருள் இல்லைங்க. அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு என்ன விதி பயன் வருமா, இல்லை அது ஒன்றுமே இல்லாமல் பிண்டமாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க? விதின்றது தான் உயிர். சரி. விதின்றது தான் கடவுள், விதின்றது தான் வாழ்க்கை. அதை மீறி நீ எதையுமே செய்திட முடியாது உலகத்தில், எவ்வளோனாலையும் செய்ய முடியாது. சரி சார். அப்போது அந்த விதி உன்னை உலகத்தில் எது வரைக்கும் வாழ வைக்குமோ அது வரைக்கும் வாழும். மதின்றது விளையாடும். சரி சார். இந்த குறிப்பிட்ட வரைக்கும் அந்த மதியை விடும். அப்புறமா விதி அந்த குழந்தைய பிடிச்சி வச்சுக்கும். பிடிச்சி வச்சுக்கினா கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரி சார். அதனால் விதியோடவும் மதியோடும் தான் மனித வாழ்வே நடந்துக்கினுக்குது உலகத்தில். இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை, விதி மதியம் தான் விளையாட்டுங்க. இங்கே கடவுளுக்கிடவுலாம் சும்மா அது கற்பனை தான், கடவுள் நிஜம் கிடையாது. அதனால் விதியும் மதியம் தான் உலக வாழ்வு. விதி தான் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு நிர்ணயம் வந்து, விதி தான் உன் வாழ்க்கையை எப்படி அழிக்கணும்னு முடிவு வந்து, அதுபடி தான் உன்னால் வாழ முடியும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு நடிகர் ஒருத்தருக்கிறாரு,
சரி, இது வண்ணார்பேட்டிலேருந்து வருவார், ரிஷின்னுட்டு. அவர் நிறைய படம் நடிச்சிருக்கிறாரு. சரி சரி. சிரிப்பு நடிக்கிறது இல்லை, கதாநாயகன் வந்து நடிப்பார். சரி சரி. இப்போ சினிமா துறையில் எவ்வளோ நடிகருங்க எவ்வளோ பேர் போய் ட்ரை பண்ணி கிடைக்காம போய் தற்கொலை பண்ணிக்கணும்லாம் உண்டு. ஆனால் ஒன்றுமே தெரியாத வந்து பெரிய ஆளானவனாலும் உண்டு. இது எப்படி இவனுக்கெல்லாம் கிடைக்காது, அவனுக்கு மட்டும் கிடைக்குது? விதி முடிவு பண்ணும். நீ இதுவாக வரணுண்டான்னா நீ அதுவாக வருவ. நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதனுடைய துணை இல்லைன்னு சொன்னால் உன்னால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. ஒருத்தன் பெரிய டாக்டராக வரான், எல்லாரும் டாக்டர் படிக்கிறான். 50 பேர் டாக்டராக படிக்கிறான், எம்பிபிஎஸ் தான் படிக்கிறான். அதில் சில டாக்டருக்கு ஊரில் ஒரு பெரிய பேர் இருக்குது, சில டாக்டர் உதவாத டாக்டராகிறான். ஏன்? எல்லாம் எம்பிபிஎஸ் தானே படித்தான். அவன் விதி அவனுடைய புகழை உயர்த்துது, இவனுடைய விதி அவன் புகழை அழுத்திடுது. அதனால் விதியும் மதியும் தான் உலக வாழ்வு, விதியும் மதியும் தான் கடவுளை. சொல்லு. அகால மரணம் ஏற்படும் பொழுது இவ்வுலகில் அவன் ஆன்மா மறுபிறவி எடுக்காது, அவன் ஆயுள் காலம் முடியும் வரை. அப்படின்னா உதாரணத்துக்கு ஒருவன் விமானத்திலோ ரயிலிலோ பயணம் செய்யும் பொழுது அவன் அகால மரணம் அடையும் நேரம் வந்துவிட்டால் மற்றவர்களும் இறக்க நேர்கிறது. அவர்கள் அனைவருக்கும் அதே நிலைதானா? எல்லாருக்கும் அகால மரணம்ன்றது உனக்கு எனக்கு எழுதி வச்சுக்கணும். போயின்னுக்குறோம், ஒரு ஃப்ளைட்டில் 100 பேர் போகிறான், 100 பேர் ஒருத்தனுக்கு தான் அகால மரணம்னு அவன் மட்டுமா குதிக்குதான், மொத்தமாகவே போகுது. இதனால் அகால மரணம்ன்றது யாருக்கு ஒன்றாலும் வரலாம். இப்போ ஒரு சுனாமி வந்தது, சொல்லிட்டா வந்தது, இது மாதிரி நான் சுனாமி வரப்போகிறேன், எல்லாம் தப்பிச்சுன்னு ஓடிடுங்கண்ணே. ஏன் மாட்டினோம் ஓடணும். அதனால் இதெல்லாம் வந்து விபத்துக்கள், இதெல்லாம் இயற்கை, எப்போ வேணாலும் நடந்துடலாம். அதனால் மரணம்ன்றது எதுக்கு நடக்குதுன்னு பார்க்கணும். உடலுக்கு நடக்குது, உயிருக்கு மரணம் நடந்ததே கிடையாது. உயிருக்கு மரணம் நடக்கும், அது யாருக்கு? மகான்களுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு கிடையாது. மனுஷன் உயிரை மரணம் அடைய வைக்கிறது கிடையாது, அதுக்கு விருப்பப்படுறதும் கிடையாது. இவன் உலகத்தில் பிறந்து வாழணும்னு ஆசைப்படுறான். மகான் என்ன பண்ணுறான்? பிறக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறான். அதனால் அந்த அவன் உடலை மறந்து உயிருக்கு மரணத்தை உண்டாக்குறான். இவன் உடலுக்கு மரணத்தை உண்டாக்கினுக்கிறான். உடலுக்கு மரணத்தை உண்டாக்குறவன் பிறந்துக்கினே இருப்பான், உயிருக்கு மரணத்தை உண்டாக்குறவன் பிறப்பதில்லை. இதுதான் ரகசியம். சரி சாமி. அப்போது சாமி, இப்போ வந்து ஒருவர் மரணத்திற்கு ஒரு காரணம் தேவைப்படுது, இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இல்லாமல் எந்த செயலும் கிடையாது. காரியத்தோடு தான் உலக இயக்கமே நடந்துங்குது. இப்போ மழையை யாராலையாவது வர வைக்க முடியுமா? முடியாது. இல்லை யாராலையாவது மழையை நிறுத்த முடியுமா? முடியாது. எவ்வளோ விஞ்ஞானம் முன்னேறிக்குது. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி எந்த விஞ்ஞானியாவது செய்ய முடியுமா? இல்லை, முடியாது. எந்த விதையாவது ஒரு விதையை விஞ்ஞானி செய்ய முடியுமா? இருக்கிறத மரபணுன்னு மாற்றிக்கணும் ஒன்றா இருக்கலாம், இயற்கையாக உண்டாக்கவே முடியாது. இயற்கையாக உண்டாக்குனா இறைவனால் மட்டும்தான் முடியும், மனிதனால் முடியாது. சரி சார். சாமி, ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறான். ஒருவன் தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறான். சாவட்டுமே. இல்லை, சாவணுன்ற நீ சாவறதுக்கு உனக்கு என்ன உரிமைக்குது? கவர்மெண்ட்டில் நான் தற்கொலை தூக்கு போட்டு போறேன்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டு ஒட்டுட்டு போய் போட்டுக்கிட்டு பாரு, உன் குடும்பத்தையே எடுத்து போய் உள்ளே போட்டுட்டுவான். ஆனால் உன் உயிர் தான், நீ யாரையும் கொல்லலை, ஏன் சாக விட மாட்டேன்றான்? உனக்கு இங்கே சாகிறதுக்கு உனக்கு இங்கே உரிமையே இல்லையா? இப்போ பிறக்கிறதுக்கும் சாகிறதுக்கும் இறைவனுக்கு தான் உரிமை. ஆனால் நீயே சாகும்போது நீ மிருகத்தை விட கேவலமானவன் அர்த்தம். அப்படி அவர் சாவரவர், அவர் தண்டனை வந்து எப்படி அவருக்கு கிடைக்கும்? இல்லை, அவர் அந்த திருப்பி தற்கொலை பண்ணிப்பான். 10 வாட்டி போனாலும் அதே தான் பண்ணுவான். மரணம்ன்றது என்ன தெரியுமா? மரண படுக்கையில் இருப்பான் ஒருத்தன். சரி சார். அவன் பக்கத்தில் உட்காந்து மகாபாரதம் படிப்பாங்க. மகாபாரதம் படித்தான்னு அவன் சாக போகிறேன் எழுந்து உட்காந்துப்பானா? உட்கார மாட்டான். நினைவுகள் அந்த கடவுள் மேலே போயிடும் அவனுக்கு. அதோட உயிர் போகும்போது பிறக்கும்போது அவன் கடவுள் வழிபாட்டில் போவான். அதுக்காக அதை படிப்பாங்க. சாகும்போது ராமாயணம் படிப்பாங்க. படிக்கிறதால ராமரை பற்றி படித்தா இவர் ஏந்து உட்காந்துக்க மாட்டார். மனிதனுடைய குழந்தைங்க ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழந்தைங்க படிக்கும். ஒன்று பக்கத்தில் இருக்கிற குழந்தை பையிலேருந்து கையை விட்டு பேனாவை திருடும். பார்த்துக்கிறீங்களா? ஏன் அப்படி திருடுறது? அவங்க அம்மாவை சொல்லி கொடுத்தாங்க, அவங்க அப்பாவை சொல்லி கொடுத்தாரு. இல்லை, அது எப்படி பின் அந்த குணம் வந்து? அந்த பெண்ணு மேலே ஒரு ஈர்ப்பா, எல்லாத்து மேலேயும் தான் ஈர்ப்பு வரும். ஈர்ப்பு வரத்துல நீ பிடிச்சிப்பியா? கொன்னுடுவாங்க உன்னை. என்ன அதனுடைய பிறப்பினுடைய குணம், அது முதல்ல இருந்ததுனுடைய குணம்.
ஒன்று பையில 4 சாக்லேட் வச்சுருக்கோம், அது ஒன்று சாப்பிட பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுக்கும். அது ஒன்று குணம். இறக்கும் போது அதுக்கு என்ன குணத்தில் இறந்ததோ பிறந்த உடனே அந்த செயல் தான் செய்யும். தற்கொலை பண்ணிக்கின்னு ஒருத்தன் ஒரு வாட்டி செத்தான்னா 100 வாட்டி போனாலும் தற்கொலை பண்ணிக்கினே சாவான். விதி முடிஞ்சா தற்கொலை ஏன் பண்ணணும்? சாதாரணமாக சாகணும். மரணம்ன்றது ஒரு காரணம்பா. நீ தற்கொலை பண்ணிட்டு உனக்கு உரிமை கிடையாது. பிறப்பு நீ முடிவு பண்ண பிறந்த பின்ன சாவத்துக்கு உனக்கு என்ன உரிமை கிடையாது. விதி முடியறது வேற. இது விதி முடியறது 30 வயசுல உடம்பு சரியில்லை ஜுரம் வந்து செத்து போடுவான். அதுக்கு தான் ஏமன் பிடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு காரணமே வராது. வண்டியில் மாட்டிக்கினாருங்க, தூக்கு போட்டுக்கினாருங்க, கிணத்துல வந்துட்டாருங்க, மருந்து குடிச்சிட்டாருங்க, ஜுரம் வந்ததுங்க, இப்படியே சொல்லுவாங்களே தவிர ஏமன் பிடிச்சி போனான்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி சாகணுமே தவிர நான் வாழ முடியல, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்றது உனக்கு உரிமை கிடையாது. பிறப்புக்கு உனக்கு உரிமை இருந்தால் மரணத்துக்கு உனக்கு உரிமை உண்டு. பிறப்புக்கு உனக்கு உரிமை இல்லை, மரணத்துலேயும் உனக்கு உரிமை இல்லை. சுவாமி, நேற்று நடந்ததாக சொல்லப்படுற ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து சாமிக்கு வேண்டிக்கிட்டாராம், எனக்கு இந்த வேலை கிடைச்சா நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை செலுத்துறேன். அவருக்கு அவர் வேண்டிக்கிட்ட வேலை கிடைச்சிடுச்சு. சரி. அதுக்கு பதிலாக அவர் ஓடுற ட்ரெயின் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. இதுதான் அவர் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டாராம். இது நாகர்கோவிலில் நடந்திருக்கு. சரி. இதை நம்ம எந்த முறையில் பார்க்கணும்? முட்டாள்னு பார்க்கணும். இதெல்லாம் முட்டாள்தானம்னு பார்க்கணும். எவ்வளோ புத்தி இல்லாதவனாக இருக்கணும் அவன். நான் நினைக்கிற வேலை கிடைச்சா எதுக்கு வேலை தேடினேன்? நீ வாழறதுக்கு தானே, சாகிறதுக்காக வேலை தேடினேன். அப்போது இதெல்லாம் அறியாமை, முட்டாள்தனம். முட்டாள்தனத்துலேயே அந்த கடைசி நிலையினால அது மாதிரி நிலை. இதெல்லாம் இந்த சில அரசியல்வாதிங்க ரொம்ப அவங்க தொண்டர்களை வசைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எதனா ஒரு பதவி போனால் இல்லை, அவங்க எதனா செத்து போட்டா இவன் செத்து போகிறேன், தீ குளிக்கிறேன் அப்படின்வான். இது அவன் சொல்லுவான் இது பற்றுன்ட்டு. ஏன்டா மனுஷன் தானே, நீ யோசிக்கணும். உன் பொண்டாட்டி புள்ள குட்டி நடு ரோட்டில் நிற்குமே யோசிக்கவேண்ணா? கேட்டால் பகுத்தறிவாதின்வான். முட்டாள்தானம் இதெல்லாம். நீ பிறந்த உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. உன் தாய் தப்பன் உன்னை நீ விரும்புகிற வேலை கிடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுருப்பாங்க. ட்ரெயினில் தலைவர் வடி கட்டின முட்டாள்தனமா எல்லாம். ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்றாங்க. சரி. அது புத்தர் சொல்றாரு. சரி. எல்லாத்துக்கும் ஆசைப்படு சரி அப்படின்னு ஈஷா துறவி சொல்றாரு. சரி. நாம எந்த எடுத்துக்கணும்? நான் ஈஷாவை பற்றிலாம் நான் பேசுறதில்லை. ஏன்னா அவர் வந்து புத்தர் வந்து மகான். புத்தர் வந்து மகான். அவர் சொன்னது சரி. இவர் எப்படி சொல்கிறாரு நமக்கு தெரியாது. அவரை பற்றி நம்ம பேசுறதும் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னோர்த்தரை பற்றி பேசக்கூடாது. அவங்க என்ன கோணலில் பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நான் அவங்க மற்ற எந்த ஆன்மீகவாதி பற்றி நான் பேசுறதே கிடையாது. சொல்லுமா. சந்நியாசம்னா ஒரு துறவரம். எவ்வளவு எளிமையா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற சன்னியாசிகள்லாம் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு எதையுமே துறக்காம. துறவின்னு ஒருத்தன் உலகத்தில் இல்லைம்மா. சன்னியாசின்னு நிறையக்கிறான், துறவின்னு ஒருத்தன் கிடையாது. ஏன்னா யாருமே நான் அவ்வளோ பெரிய மகன் பட்டினத்தாரே துறவின்னு நான் ஒத்துக்கிறது இல்லை. துறவின்னா பிணம்னு அர்த்தம். அதுதான் எல்லாத்தையும் திறந்துட்டு ஊந்து கிடக்குது. மீதி மனிதனுடைய உடலில் உயிரோட்டம் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு ஆசை இருந்துக்கினே இருக்கும். ஒருத்தனுக்கு வீட்டு ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு பிள்ளைங்க ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு கடவுள் ஆசை இருக்கும். ஏதோ ஒரு ஆசை இருக்கும். ஆசை இல்லாதது துறவி. ஏதோ ஒரு ஆசை இருந்தாலும் அவன் துறவி கிடையாது. ஆன்மீகவாதி, ஞானி, சன்னியாசி. அதுதான் ஒரு வாட்டி என்கிட்ட எஸ்ஆர்என்ஸ்லேருந்து ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஒரு வாட்டி வந்து இந்த 4 விதமான ஆளுங்க இருக்கிறாங்க, இந்த 4 விதமான ஆளுங்களுக்கு என்ன பேர் அப்படின்ட்டு. ஞானி, யோகி, சாமியார், சன்னியாசி அப்படின்னு 4 பேரை பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சன்னியாசின்றவனுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, கடவுளும் கிடையாது. சோறு எங்கே போடுறோன்னா அங்கே துண்ணுட்டு சுற்றுருவேன் சன்னியாசி. சாமியார் கடவுள் எதுன்னு தெரியறதில்லை. தெரியாமல் இது சாமியா அது சாமியா அது சாமியான்னு தேடின்னு திரிடுவேன். சாமி யாருன்னு கேட்டுன்னு திரிடுவேன் சாமியார். யோகி கடவுள் தனக்குள்ளவே தேடுறவன் யோகி. ஞானி தனக்குள்ளவே தேடி அடைஞ்சவன் ஞானி. இப்படி 4 விதமாக மக்கள் இருக்கிறான் ஞானிகளில் அப்படின்னு. அது மாதிரி
துறவின்னு ஒருத்தன் கிடையாதுமா. எனக்கு தெரிஞ்சு துறவின்னு யாருமே என்னால் ஏற்றுக்க முடியல. அது நிறைய பேர் பேசுகிறாங்க துறவின்னு. துறவின்றது யாரும் கிடையாது. துறவின்னா போனந்தான். ஏன்னா எவனுக்காவது ஏதோ ஒரு மேலே பட்டு இருந்துக்குன்னே இருக்கும். அப்புறம் அவன் எப்படி எதை திறந்தான்? அவன் ஊடு வானான்னுறான். ஒருத்தன் சாப்பாடு செய்து போடுறீங்க, ஒருத்தன் சொல்கிறான் நான் கறி மீன் சாப்பிட மாட்டேங்கன்றான். துறவி அவன். ஒருத்தன் சொல்கிறான் நான் கத்திரிக்காய் முருங்காய் சாப்பிட மாட்டேங்கிறான். துறவியா? ஒருத்தனுக்கு ஒன்று பிடிக்கலன்னா விட்டுடுறான். அதனால் அவன் துறவி ஆகிட முடியாது. துறவின்றவன் எல்லாத்தையும் திறந்தவன். எல்லாத்தையும் திறந்தாங்க என்ன இருக்கும்? போனந்தான் இருக்கும். அதனால் துறவின்னு எனக்கு யாரும் தெரியறதில்லம்மா. சன்னியாசின்னு நிறைய. அவனுக்கு எங்கே சோறு கிடைக்குதோ அந்த ஊரில் போய் தங்கிடுவான். அவனுக்கு பேர் சன்னியாசி. அவன் தெய்வத்து மேலேயும் பக்தி கிடையாது, தான் குடும்பத்து மேலேயும் பற்று கிடையாது. அவன் சன்னியாசி. ஆனால் துறவி கிடையாது. பிறக்கும் பொழுது ஒரு பொருள் எடுத்துன்னு வர்றோம், அது 4 பேருக்கு தெரியுது. சரி. அதே மாதிரி நம்ம உயிர் போன பிறகு பள்ளத்தில் வைக்கும் போதும் 10 பேர் அறிய அந்த ஒரு பொருள் தான் எடுத்து வரும், வேற எந்த பொருளும் இல்லை. அதான் உடல் இல்லைன்னா வேறு எதுவும் அடையாளம் கிடையாதுப்பா. அந்த உடலுக்கு கூட குறிப்பிட்ட 4 வரைக்கும் தான் சாமி, குறிப்பிட்ட 4 வரைக்கும் தான் அந்த உடலுக்கு கூட மண் சாப்பிட்றது. சரி, அது தெரியலன்னு தான் சாமி கேட்டேன். சரி. எல்லாத்தையும் அழிச்சிட்டா கூட மயிரை அவ்வளோ சீக்கிரம் மண் சாப்பிடாது. ஆமாம் சாமி. அதனால் எல்லாத்தையும் அழிச்சுப்பட்டு தான் மயிரை சாப்பிடும். ஆமாம் சாமி. அதனால் வெட்டியாக நோண்டினா கூட அந்த தலைமுடிங்க இருப்பாங்க. அதனால் எல்லாம் அழிஞ்சாலும் மயிர் அழிய லேட் ஆகும். அதனால் அந்த மயிர் தான் அது மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும். சரி, தெரிஞ்சுக்கினே சந்தோஷம். சரி சார். நான் இப்போ முதல் உபதேசம் வாங்கி 3 மாதம் ஆகுது, இன்னும் 1 மாதம் இருக்கு. சரி சார். சுவாமி, மனு தர்மத்தில் பெண்களை இழிவுபடுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, இது சரியா தவறா? இருந்துட்டு போட்டுமே. மனு தர்மம் இப்போ கடைப்பிடிக்க முடியுமா யாராலையாவது? முடியாது. அப்புறம் அதை பேசி என்ன பிரயோஜனம்? அது தேவையற்ற விஷயமாச்சே. இன்னைய வாழ்க்கையை பாருங்க. ஆதியில் எவனோ துண்ணு போட்டு உட்காந்து ஏதுந்தெல்லாம் எத்துக்கணும், வாழ்க்கைக்கு எத்துன்னு வந்தீங்கன்னா உதவாது. அது இன்னைய வாழ்க்கை நம்ம உழைச்சாதான். இன்னைய வாழ்க்கை 4 பேருக்கு மரியாதையாக இருந்தால் தான். இன்னைய வாழ்க்கை சம்பாரிச்சாதான். இதை பாருங்க, மனு தர்மம், மனுஷன் தர்மத்தை பாருங்க. மனு தர்மத்தை தூக்கி போடுங்க, மனுஷனுக்குள்ள வாழ கற்றுங்க. மனு தர்மத்தை கடைபிடிச்சா இன்னைக்கு யாரும் வாழவே முடியாது. அதனால அதெல்லாம் தேவையற்ற விஷயம். அது ஒரு காலகட்டம். 3000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னே மனுஷன் ஒரு கோமனம் கட்டின்னு வாழ்ந்தான். இப்போ வாழ முடியுமா? அப்புறம் இப்போ எதுக்கு மனு தர்மத்தை பற்றி பேசணும் நம்ம? அது தேவையற்ற விஷயமா. இது எதுக்குன்னா சில்லாவளி வேலை பண்ணுறதுக்கு உதவும், நல்லதுக்கு உதவாது. இன்னொருத்தனை குறை சொல்கிறதுக்கு உதவுமே தவிர நன்மைக்கு உதவாது. அதனால் மற்றவனை குறை சொல்லி வாழறதுல என்ன பயன்? நீ என்ன கண்ட? ஒன்றே காண போதில்லை. நீயும் சாவ போகிறான், அவனும் சாவ போகிறான். அப்புறம் என்னடா வாழ்க்கை இது? வாழும்போது நல்லதை சொல்லுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க. அதுதான் சிறப்பான வாழ்வு. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி. இன்னொருத்தனை போய் சிண்டு மூட்டி விட்டு ஒருத்தர் பிரிக்கிறதுல ஒரு பயணம் கிடையாது. சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் சிறப்பான அரசியல். அதை விட்டுட்டு மனு தர்மம் அந்த தர்மம்லாம் வேணாம், தேவையற்றது. மனுஷன் தர்மத்தை பாருங்க. இப்போ அதுதான் தேவை. இப்போ அதுவே இல்லாத தவிக்கிறான் மனுஷன். அதனால மனுஷன் தர்மத்தை பாருங்க, மனு தர்மத்தை தூக்கி போடுங்க. அது எதுவோ காலத்தில் வேலை இல்லாத எழுதி வச்சுட்டு இப்போ எடுத்துக்காதீங்க. எடுத்தீங்கன்னா குழப்பம்தான் மிஞ்சம், உண்மை தெரியாது. சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த
வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி. நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்